ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் முட்டையோட 2 உருளைக்கிழங்க சேர்த்து முற்றிலும் புதுமையான அருமையான ரெசிப்பிங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி காம்பினேஷனில் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. சப்பாத்தி, பூரி, நான், தோசை, இட்லி, ஆப்பம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். என் சாதத்தோட கூட பிரமாதமாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வானலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் கட் பண்ண 2 பெரிய சைஸ் வெங்காயம், கூடவே தோல் சீவன இஞ்சி துண்டு கொஞ்சம், 10 உரிச்ச பூண்டு பல் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் பூண்டு எல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதோட 3 வரமிளகா, 2 பெரிய சைஸ் பழுத்த தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துடுங்க. ரொம்ப மஷியெல்லாம் வதங்க வேண்டியது இல்லைங்க. லைட்டாக இது மாதிரி வதங்கி வந்ததும் இதோட 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுங்க. ஆறினதும் மிக்சர் ஜாரில் மாற்றி கொஞ்சம் தண்ணீர் விட்டு மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிளேட்டு இல்லாட்டி பவுல் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அதில் 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கங்க. இது மாதிரி 4 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதோட 1 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே சின்னதாக 1 வெங்காயம், சின்னதாக 1 தக்காளி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லியும் கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா விஸ்கால் அடித்து விட்டுக்கங்க. இது மாதிரி ஸ்போக் ஸ்பூனாக கூட கலந்திங்கன்னா கட்டிகள் இல்லாமல் நல்லா ஈவனாக கலந்து வரும். பாருங்கள், இது மாதிரி சிறு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கங்க. இல்லை பட்டர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயை சுற்றிலும் பரவலாக தீத்திட்டு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இது மாதிரி நல்லா மெலிசாக ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தடிமனாக இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ணிக்கங்க. இல்லை கிரேட்டரில் கூட நீங்கள் மெலிசாக சீவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கு பீசஸ் எல்லாத்தையுமே இந்த ஃப்ரை பேனில் ரவுண்டாக இது மாதிரி வரிசலாக கேப் இல்லாமல் அடிக்கிடுங்க. அடிக்கிட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் பரவலாக தூவிட்டு அப்படியே மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. சரியாக 1 நிமிஷம் ஆனதும் திறந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வெந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ இது மேலேயே நம்ம கலந்து வச்ச முட்டை கலவையை ஊற்றிக்கங்க. பரவலாக உருளைக்கிழங்கு பீசஸ் தெரியாத அளவுக்கு கவர் பண்ணி ஊற்றிட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வைங்க. ஒரு சைடு வெந்ததும் திறந்துட்டு அப்படியே திருப்பி போட்டுக்கங்க. திருப்பவும் ஈஸியாக தான் வரும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா தான் வெந்து இது மாதிரி நல்ல ப்ளப்பியாக உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ திரும்பவும் மூடி வச்சு இன்னொரு சைடு வெந்ததும் அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. சூப்பராக நல்லா 2 சைடுமே செவந்து வெந்து வந்திருக்கு. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் உருளைக்கிழங்கு முட்டை எல்லாமே வெந்து சாஃப்டாக கிடைக்கும். இப்போ சூட்டோடையே இதை கத்தியால் நீட்டாக கட் பண்ணிக்கங்க. 1 இன்ச்சு கேப்பை விட்டு அதே மாதிரி குறுக்கால கட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்கொயர்ஸாக கட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கட் பண்ணி ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தடில் கட் பண்ணி எடுத்துக்கங்க. சூட்டோடு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் பண்ண வரும். பாருங்கள், உருளைக்கிழங்குலாம் வெந்து நல்லா முட்டையோடு ஒட்டி பிடிச்சிருக்கு. பிரிஞ்சுலாம் தனியாக வரல பாருங்கள். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி ஓரங்கள்லாம் வெந்து நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். எல்லா பீசஸுமே இதே மாதிரியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சூப்பராக வந்திருக்கு பிரிஞ்சு வராமல். எப்பவுமே முட்டையில் ஆம்லேட் ஊற்றி சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் உருளைக்கிழங்கு ஸ்லைசஸாக கட் பண்ணி முட்டையோடு சேர்த்து வேக வச்சு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன். இனி அடிக்கடி செய்ய சொல்லி வீட்டில் எல்லாருமே கேட்பாங்க. அவ்வளோ சூப்பராக அருமையாக டிஃப்ரெண்ட்டான சுவையில் அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ இதுக்கு வேண்டிய கிரேவியை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கணும்ல, அதே வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானது 1 பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து இந்த சூடான எண்ணெயிலே அந்த மிளகாய்த்தூளையும் மல்லித்தூளையும் கலந்து விட்டிங்கன்னா பச்சை வாசனை போய் கிரேவி நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. சுவையாக கரிஞ்சிடக்கூடாது. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மிளகாய்த்தூள் மல்லித்தூளை சேர்த்து கலந்துட்டு இதிலே நம்ம
வதக்கி ஆற வச்சு அரைச்ச வெங்காய தக்காளி விழுதியும் சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கங்க. கூடவே 1 கப் அளவுக்கு உரித்த பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷாகவே இப்போ கடைகளில் விற்கிது, உரித்த பச்சை பட்டாணியை சேர்த்துக்கங்க. ஊற வச்ச பச்சை பட்டாணியை சேர்த்திங்கன்னா வேகத்துக்கு அதிக டைம் எடுக்கும். அதனால் ஃப்ரெஷ்ஷான பட்டாணியை உரித்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து ஒரு கொதி வந்ததும் இதில் 1 கப் அளவுக்கு தண்ணீர் மிக்சர் ஜாரில் அலசி ஊற்றிக்கங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காவோ தண்ணியாவோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணீர் பார்த்து சேர்த்துக்கங்க. சேர்த்து கலந்துட்டு அப்படியே மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பட்டாணிலாம் வெந்து எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்து கலந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டை பீசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க. சேர்த்து ஒரு கொதி வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியதில்லை. இதே நீங்கள் வெறும் முட்டை ஆம்லேட்டை அப்படியே கிரேவியில் சேர்த்திங்கன்னா பிரிஞ்சு வந்துடும். முட்டையோட 1 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து கலந்துட்டு நீங்கள் ஊற்றுறதுனால கொதித்த பிறகு கூட முட்டை பீசஸ் பிரிஞ்சு வராதுங்க. போட்டது எப்படியோ அப்படியே நல்லா மசாலாலாம் ஊறி சாப்பிட ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும். நல்ல கமன்னு டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஆம்லேட் கறி கிரேவி ரெடி. எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் முட்டையை வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். செஞ்ச பாத்திரம் கூட மிஞ்சாது. தோசை, சப்பாத்தி, பூரி, ஆப்பம், நான், இடியாப்பம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். நீங்கள் சாதத்தோடு கூட சேர்த்து சாப்பிட்லாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.